ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 6ஆம் வார்த்தை முடிந்தது, இட்ஸ் ஃபினிஷ். அவர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவர் முடித்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசையின் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்கதரிசி ஆகமங்களும் என்னை குறித்து எழுதியிருக்கலாம் நிறைவேற வேண்டியது என்று. தீர்க்கதரிசன ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஐசையா 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஐசையா 53:5 பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. இதுபோல் தீர்க்கதரிசன புத்தகங்கள் மற்றும் சங்கீத புஸ்தகங்கள் கிறிஸ்துவை பற்றி எழுதிய அனைத்து விஷயமும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஆனால் மோசையின் நியாயப்பிரமாணம் எப்படி நிறைவேற்றினார்? நியாயப்பிரமாணத்தில் என்னென்ன போட்டிருக்கு? திருடாதே, கொலை செய்யாதிருப்பதாக, இதுபோல் பல சட்டங்கள் இருக்கிறது. எப்படி இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார்? இந்த மாதிரி விஷயங்களும், அது மட்டுமல்ல, எப்படி அவர் புதிய உடன்படிக்கையை உருவாக்குகிறார், எப்படி அவர் ஒரு புதிய பிராண ஆசாரியராக பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன்.